டு ஆல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த கிளாஸில் வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எஸ்எஃப்இஇ அப்படின்னு பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எஸ்எஃப்இஇ அப்படின்னா என்னன்னு ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதை போய் ப்ரீவியஸ் கிளாஸ் நோட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு என்னன்னு தெரியும். எஸ்எஃப்இஇ அப்படின்னா என்னன்னு சொல்கிறாங்களோ உங்களுக்கு தெரியும். ஸோ இருந்தாலும் ஒரு தடவை சொல்லிடுறேங்க. ஸோ எஸ்எஃப்இஇனா ஸ்டடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன். அதாவது எஸ்எஃப்இஇனா ஸ்டடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன். இதில் வந்து மாஸ் ஃப்ளோ ரேட், அதாவது எம் டாட் அப்படிம்பாங்க. அது வந்து த்ரூஅவுட் த சிஸ்டம் வந்து எப்படியா இருக்கும்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இதில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எஸ்எஃப்இஇல எப்படி எக்ஸாம் ஓரியன்டாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 விதமான அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அதுக்கு வந்து 7 விதமான ஒரு ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. அதாவது ஒரு லாஸ் மாதிரின்னு வச்சுக்கலாம், அந்த இது இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து எக்ஸாமில் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ என்னென்ன பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து பாய்லர், ரெண்டாவது கண்டென்சர், மூணாவது வந்து ரோட்டரி கம்ப்ரஸர், நாலாவது வந்து ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரஸர், அஞ்சாவது வந்து டர்பைன், 6 வந்து நாசில், ஸோ 7 வந்து சென்ட்ரிஃபிகல் பம்ப். ஸோ எஸ்எஃப்இயை பேஸ் பண்ணி ஒரு 7 விதமான அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து பாய்லர். ஸோ பாய்லர்னா உங்களுக்கு பொதுவாக என்னன்னு தெரியும். ஸோ பாய்லர்னா அதில் வந்து ஒரு பாத்திரத்தில் ஒரு வாட்டரை ஊற்றி அதை கீழே பேர்ன் பண்ணோம்னா, அதாவது எரிய வச்சோம்னா அந்த ஹீட்டுனால வாட்டரில் இருக்கக்கூடிய அந்த ஹீட்டுனால பாத்திரத்தில் இருக்கக்கூடிய வாட்டரானது என்ன ஆகும்னா எவாப்ரேட் ஆகும். ஸோ அதுதான் பாய்லரோட ஃபங்க்ஷன். ஸோ பாய்லர் என்ன பண்ணுதுன்னா, பாய்லர் வந்து உள்ளே இருக்கக்கூடிய தண்ணியில் இருக்கக்கூடிய ஹீட்டை மட்டும்தான் என்ன பண்ணுதுன்னா இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ அதில் எந்த ஒரு விதமான ஒர்க்கும் நடக்கலை. ஸோ அதனால தான் பாய்லருக்கு வந்து W=0ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவாங்க. ஸோ நம்மளுக்கு என்ன மட்டும் நடக்கும்னா ஹீட் டிரான்ஸ்ஃபர் மட்டும் நடக்குது. அதாவது ஹீட் டிரான்ஸ்ஃபர்னா என்ன, கீழே இருக்கக்கூடிய நம்ம எரிய வைக்கிறோமா அதோட வெப்பத்தை பாத்திரம் எடுத்துக்கும். அந்த பாத்திரத்திலிருந்து இருக்கக்கூடிய வெப்பத்தை எது எடுத்துக்கும், வாட்டர் எடுத்துக்கும். அதனால வாட்டரோட டெம்பரேச்சர் படிப்படியாக இன்க்ரீஸ் ஆகி நம்மளுக்கு வந்து சேச்சுரேஷன் டெம்பரேச்சர் ஆர் ஜெனரேஷன் டெம்பரேச்சர் 100 டிகிரி செல்சியஸ் இருப்பாங்க. அப்போ வந்து நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும், வாட்டர் வந்து ஸ்டீமாக மாறும். ஸோ அப்போ தான் ஹீட் டிரான்ஸ்ஃபர் நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும். ஓகேவாங்க. ஸோ இது எப்படி இப்படி அப்ளை பண்ணுறாங்கன்னா, இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ பாய்லரில் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜிஇசட்னா என்னன்னு சொல்லியிருந்தோம், பொட்டன்ஷியல் எனர்ஜி. சினா என்னன்னு சொல்லியிருந்தோம், கைனெட்டிக் எனர்ஜி. ஹச்னா என்னன்னு சொல்லியிருந்தோம், என்தால்பி. கியூனா என்னன்னு சொல்லியிருந்தோம், ஹீட் டிரான்ஸ்ஃபர். அதே மாதிரி வைஸ் வெர்சா ஜிஇசட்னா என்ன, பொட்டன்ஷியல் எனர்ஜி. சி ஸ்கொயர்ட்னா என்ன, கைனெட்டிக் எனர்ஜி. ஹச்னா என்ன, என்தால்பி. ஒர்க்னா என்ன, ஒர்க் டன். ஸோ இதை பற்றி நான் ப்ரீவியஸ் கிளாஸில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். போய் பாருங்க. இங்கே H=U+PV. ஹச்னா என்தால்பின்னு சொல்லியிருப்பேன், யூனா இன்டர்னல் எனர்ஜி, பினா ப்ரெஷரு, வினா வால்யூம். பியும் வியும் கம்பைன் பண்ணி சொன்னீங்கன்னா அது பேரு ஃப்ளோ எனர்ஜி. பார்த்தீங்கன்னா பாய்லரில் நம்மளுக்கு வந்து இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி வராது, அதே மாதிரி கைனடிக் எனர்ஜியும் வராது. என்தால்பி வரும், ஹீட் டிரான்ஸ்ஃபர் வரும். அதுக்கப்புறம் அதே மாதிரியே இது வந்து ஜிஇசட்னா என்ன, பொட்டன்ஷியல் எனர்ஜி வராது. C2னா என்ன, கைனடிக் எனர்ஜி வராது. H வரும், ஒர்க் டன் வந்து சுத்தமாக 0. ஸோ அதனால தான் இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்மளுக்கு கம்பைன் பண்ணோம்னா Q=H2 - H1 ஃபார்ம் ஆகும். ஓகேவாங்க. ஸோ இதில் வந்து Qவோட வேல்யூ வந்து பாசிட்டிவ். ஸோ Qனா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ Qனா என்ன, ஹீட் டிரான்ஸ்ஃபர். ஸோ ஹீட் டிரான்ஸ்ஃபர் இஸ் நத்திங் பட் டிரான்சிஷன் ஆஃப் எனர்ஜி. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா அதில் கிடைக்கக்கூடிய அந்த வேல்யூ தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஹீட் டிரான்ஸ்ஃபர் அப்படிம்பாங்க. ஸோ இதில் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க வந்து ஃபார்முலா கொடுத்துருவாங்க. அதாவது Q=H2 - H1 in boilers what is the value of Q அப்படின்னு கேட்பாங்க. அதாவது எப்படின்னா in steady flow energy equation Q=H2 - H1 in boilers, then what is the value of Q அப்படின்னு கேட்பாங்க. இப்போ Qங்கிறது என்னது, ஹீட் டிரான்ஸ்ஃபர். பாய்லரில் ஹீட் அதிகமாகுதா இல்லை குறையுதா, உங்களுக்கு ஆப்வியஸாக தெரியும். பாய்லருங்கிறது வாட்டரை வந்து எதுவாக மாற்றுறது, ஸ்டீமாக மாற்றுறது. அப்படின்னா வாட்டர் வந்து ஸ்டீமாக மாறணும்னா கண்டிப்பாக அதில் வந்து ஹீட் வந்து என்ன ஆகுது, அதிகமாகுது. ஸோ அதனால தான் Q என்னன்னு கொடுத்துருக்காங்க, பாசிட்டிவ். அதாவது Qவோட வேல்யூ என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது.
ஸோ அதே மாதிரி தான் கண்டென்சர். ஸோ கண்டென்சர்னா ஒன்றும் இல்லை, ஆப்போசிட், பாய்லரோட ஆப்போசிட் தான் கண்டென்சர். இதுவும் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ வாட் இஸ் த ஆப்போசிட் காம்போனன்ட் ஃபார் பாய்லர் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ பாய்லரோட இன்னொரு விதமான எதிர்வினை ஆற்றக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் அல்லது ஒரு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா அது பேர் கண்டென்சர். ஸோ பாய்லர் என்ன பண்ணுது, ஹீட்டை வந்து ரைஸ் பண்ணும், அதாவது வாட்டரை வந்து ஸ்டீமாக மாற்றி கொடுக்கும். ஆனால் கண்டென்சருங்கிறது ஸ்டீமை வந்து எதுவாக மாற்றி கொடுக்கும், வாட்டராக மாற்றி கொடுக்கும். அதாவது கண்டென்சரில் ஏதாவது ஒரு சூடான ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுன்னா அதை சுற்றி இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகுல்ஸ் என்ன பண்ணுன்னா அந்த ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய வாட்டரை இழுத்துக்கிட்டு அந்த ஆப்ஜெக்டை வந்து என்ன பண்ணோம், கூல் பண்ணும். அதாவது கண்டென்சேட் என்பாங்க. அதுதான் கண்டென்சர். அதில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்காது, கைனடிக் எனர்ஜி இருக்காது, என்தால்பி இருக்கும், ஹீட் டிரான்ஸ்ஃபர் இருக்கும், பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்காது, அதே மாதிரி கைனடிக் எனர்ஜி இருக்காது, என்தால்பி இருக்கும், ஒர்க் டன் நடக்காது. ஆனால் இதில் வந்து Q வந்து மைனஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா கண்டென்சருங்கிறது என்ன பண்ணணும்னா கண்டென்சேட் ஸ்டீமை வந்து எதுவாக மாற்றும், வாட்டராக மாற்றும். அதாவது சூடான ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய அந்த வெப்பத்தை என்ன பண்ணுது, இழுக்குதாங்க. ஸோ ரெடியூஸ் பண்ணுதான். அதனால தான் Qவோட வேல்யூ என்ன பண்ணும், மைனஸ்ன்னு காமிக்கும். ஸோ இதில் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா, இஃப் study flow energy equation or if SFEE the value of heat transfer is minus then the object is அப்படின்னு போப்பாங்க, அல்லது then the device is அப்படின்னு கேட்பாங்க. ஆப்ஷன் A பாய்லர், ஆப்ஷன் B கண்டென்சர், ஆப்ஷன் C ரோட்டரி கம்ப்ரஸர், ஆப்ஷன் D ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரஸர்னு கேட்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா Qவும் W மைனஸ், Qவும் W மைனஸ். ஸோ நம்மளுக்கு கரெக்டாக ஆன்சர் வந்து எதுவாக வரும்னா கண்டென்சர். ஓகேவாங்க. அடுத்து பார்த்தோம்னா ரோட்டரி கம்ப்ரஸர். ஸோ ரோட்டரி கம்ப்ரஸர்னு என்ன, அதுக்கு முன்னாடி கம்ப்ரஸர்னு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ கம்ப்ரஸருங்கிறது இது ஒரு டிவைஸ். இது வந்து ப்ரெஷரை வந்து ரைஸ் பண்ணி கொடுக்கும். அதாவது ஏரோட இன்லெட் ப்ரெஷரோட அவுட்லெட் ப்ரெஷரை வந்து என்ன பண்ணி கொடுக்கும், அதிகப்படுத்தி கொடுக்கும். ஸோ கம்ப்ரஸர் இஸ் எ டிவைஸ் விச் இஸ் யூஸ்டு டு இன்க்ரீஸ் தி ப்ரெஷர் ஆஃப் த எனி ஆப்ஜெக்ட். ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் உள்ள வந்ததுன்னா அதோட ப்ரெஷரை வந்து ரைஸ் பண்ணி தர்றது தான் என்னன்னா கம்ப்ரஸர். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இரண்டு விதமான கம்ப்ரஸர்ஸ் இருக்கு. there are two kinds. ஒன்று பார்த்தீங்கன்னா ரோட்டரி கம்ப்ரஸர், அடுத்து பார்த்தீங்கன்னா ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரஸர். ஸோ ரோட்டரி கம்ப்ரஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ரன் ஆகும். ஸோ if the compressor is running continuously அப்படின்னு சொன்னோம்னா அது ரோட்டரி கம்ப்ரஸர். ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரஸர்னா if the compressor is not running continuously அப்படின்னா ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரஸர் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா அது ஆன்சர் கிடையாது. ஓகேங்க. ஆனா ரோட்டரி கம்ப்ரஸர் என்னன்னா if the air flow, அதாவது நான் ஒரு ஆப்ஜெக்ட் உள்ள வரும்னு சொன்னேன் இல்லைங்க, அந்த ஆப்ஜெக்ட் கண்டினியூஸா இந்த கம்ப்ரஸருக்கு வந்துட்டு இருந்ததுன்னா அது பேரு ரோட்டரி கம்ப்ரஸர். ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரஸர்னா அந்த ஆப்ஜெக்டை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ட்ராப் பண்ணுவோம். ஸோ ட்ராப் பண்ணி அதோட கண்டினியூஸ் ஏர் ஃப்ளோ வந்து என்ன பண்ணுவோம்னா ரெடியூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வருதுன்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து ட்ராப் பண்ணி அது மூலமா ஏரை வந்து லோ ப்ரெஷர்லேருந்து ஹை ப்ரெஷருக்கு மாற்றினோம்னா அது பேர் ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரஸர். ஆனால் ரோட்டரி கம்ப்ரஸர்னா ஏரை ட்ராப் பண்ண மாட்டோம். we are not going to trap the air. ஏரை வந்து அப்படியே கண்டினியூஸாக உள்ள அலோ பண்ணி அதோட இனிஷியல் ப்ரெஷரை வந்து ஹை ப்ரெஷராக மாற்றி தருவோம். ஸோ அதனால இதில் பார்த்தீங்கன்னா என்ன வருது, சினா என்னன்னு சொல்லியிருந்தா ஆல்ரெடி கைனெட்டிக் எனர்ஜி. ஸோ கைனெட்டிக் எனர்ஜினா என்னன்னா இட் இஸ் த எனர்ஜி transferred அல்லது it is the energy possessed by the movement of the object. ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுறதுனால நம்மளுக்கு எனர்ஜி கிரியேட் ஆச்சுன்னா கைனெட்டிக் எனர்ஜி. ஸோ இதில் ரோட்டரி கம்ப்ரஸர்ல ஏர் வந்து எப்படி ஆகுது, கண்டினியூஸாக மூவ் ஆகுதா. ஸோ அதனால தான் இதுக்கு சி வருது. அதே மாதிரி H வரும், Q வரும், Z வராது, அதாவது GZ வராது. Gனா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், Zனா ஹைட், அது வராது. ஸோ அதே மாதிரி இது ரெண்டும் வரும். ஏன்னா C வரும், H2 வரும், W வரும். ஸோ அதிலிருந்து நம்ம கம்பைன் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஈக்குவேஷன் வந்து C1² / 2000 + H1 + Q = C2² / 2000 + H2 + W ன்னு வரும். ஸோ இதில் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா இந்த ஈக்குவேஷனை கொடுத்துருவாங்க. இன் SFEE C1² / 2000 + H1 + Q = C2² + 2000 + H2 + W is for அப்படின்னு கொடுப்பாங்க. இந்த ஈக்குவேஷன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் A பாய்லர், ஆப்ஷன் B ரோட்டரி கம்ப்ரஸர், ஆப்ஷன் C டர்பைன், ஆப்ஷன் D both B and C அப்படின்னு கொடுத்துருவாங்க.
ஸோ இதில் நீங்கள் இது மட்டும்தான் படிச்சிருப்பீங்க, அதனால ஆப்ஷன் என்னன்னு சொல்லியிருப்பீங்க, பின்னு சொல்லியிருப்பீங்க. ஆனால் அப்படியே டர்பைனை பாருங்க, C1 squared by 2000 plus H1 plus Q, C2 squared by 2000 plus H2 plus W. ஸோ மூணாவதுக்கும் அஞ்சாவதுக்கும் ஒரே ஈக்குவேஷன் தான். அதனால இதுக்கு ஆப்ஷன் வந்து என்னன்னா டி, போத் B and C தான் ஆன்சர் கரெக்ட். ஓகேவாங்க. ஸோ இப்படி தான் ஈக்குவேஷன்ஸ் வந்து கொடுத்து உங்களை வந்து ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா கரெக்டாக படிச்சுக்கணும். இதுலேயே இன்னொரு விதமான கொஸ்டின் கேட்பாங்க. ஃபைனலாக பாருங்களேன், இதில் வந்து ரோட்டரி கம்ப்ரஸரில் ஹீட் டிரான்ஸ்ஃபரோட வேல்யூ என்னது மைனஸ், ஆனால் வர்டனோட வேல்யூ மைனஸ். ஆனால் டர்பைனில் பாருங்க ஹீட் டிரான்ஸ்ஃபரோட வேல்யூ மட்டும்தான் மைனஸு, வர்டன் என்ன பண்ணுது நடக்குது. அதனால இதில் வர்க்கு வந்து என்ன கிடைக்கும், பாசிட்டிவ்னு கிடைக்கும். அதனால இதில் வர்டன் வந்து என்ன பாசிட்டிவ். ஓகேவாங்க. ஸோ கொஸ்டின்ஸ் இப்படியும் கேட்பாங்க. எப்படி கேட்பாங்கன்னா, இன் SFEE the equation of C1 squared by 2000 plus H1 plus Q equal to C2 squared by 2000 plus H2 plus W. If the value of burden is positive, then the device is அப்படின்னு கொடுத்துட்டு A turbine, B condenser, C reciprocating compressor, D ரோட்டரி கம்ப்ரஸர்னு கேட்பாங்க. இப்போ என்னன்னா இந்த ஈக்குவேஷன்ல பர்டன் வந்து எதுக்கு பாசிட்டிவ் வருது, டைரக்டா எதுக்குங்க, டர்பைன். அதனால ஆப்ஷன் ஏ தான், டர்பைன் தான் கரெக்ட். ஆனா இதே ஈக்குவேஷன் தான், ஆனா ஹீட் டிரான்ஸ்ஃபரும் பர்டனும் எதுல இருக்கு, மைனஸா இருக்கு. எதுல, ரோட்டரி கம்ப்ரஸர்ல. ஸோ புரியுதாங்க, உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இது மாதிரி தான் கேட்பாங்க. நீங்க வந்து என்ன பண்ணா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி டர்பைன்னா என்ன, டர்பைன்னா எல்லாத்துக்குமே தெரியும். டர்பைனுங்கிறது ஒரு டிவைஸ். இது என்ன பண்ணோம்னா ஹீட் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அதாவது டர்பைன் இஸ் எ டிவைஸ் விச் இஸ் யூஸ்டு டு கன்வெர்ட் இன்டர்னல், அதாவது என்னது ஹீட் எனர்ஜி. ஓகேவாங்க, ஹீட் எனர்ஜி இன்டு மெக்கானிக்கல் எனர்ஜி. அதாவது டர்பைன்னா இன்னொரு தடவை சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. டர்பைன் இஸ் எ டிவைஸ் விச் இஸ் யூஸ்டு டு கன்வெர்ட் internal energy of the heat. ஓகேவாங்க, internal energy of the heat into mechanical work மாத்தி கொடுக்கறதா டர்பைன். அதனால நான் சொன்னேன்னா internal energy of the heatடும் வரும், மெக்கானிக்கல் ஒர்க்கும் வரும். ஆனா ஒர்க் எதுல நடக்குது, டர்பைன்ல நடக்குது. அதனால தான் இதுக்கு ஒர்க்குக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, பாசிட்டிவ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரஸர். ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரஸர்னு என்ன, கம்ப்ரஸர்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். கம்ப்ரஸருங்கிறது ஒரு டிவைஸ் விச் இஸ் யூஸ்டு டு இன்க்ரீஸ் தி ப்ரெஷர் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்டோட ப்ரெஷர் ரைஸ் பண்ணுறது. அது என்ன ரெசிப்ரோகேட்டிங் அப்படின்னோம்னா, இஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் ட்ராப்டு. இந்த ஒரு வார்த்தையை நல்லா நான் வச்சுக்கோங்க, ட்ராப்பு. அதாவது ஏரை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா அடைக்கிறோம். இஃப் த pressure of the object is increased by using the ட்ராப் மெக்கானிசம். ஒரு ட்ராப் மெக்கானிசத்தை பயன்படுத்தி ஒரு ஆப்ஜெக்டோட ப்ரெஷரை ரைஸ் பண்ணோம்னா அது பேர் தான் என்னன்னா ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரஸர். ஸோ இதில் யாரை வந்து ட்ராப் பண்ணுறதுனால ஃப்ளோ இருக்காது. என்ன ஃப்ளோ இருக்காதுன்னா, சீனா என்ன, கைனெட்டிக் எனர்ஜி. கைனெட்டிக் எனர்ஜின்னு என்ன, மூவ்மெண்ட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இருக்காது. ஏன்னா ஒரு ஆப்ஜெக்டை அடைச்சிட்டோம்னா அது மூவ் ஆகுமா, ஆகாது இல்ல. ஸோ அதனால தான் இதில் இந்த ஈக்குவேஷன்ல பார்த்தீங்கன்னா ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரஸர்ல பார்த்தீங்கன்னா எது மட்டும் வராதுங்க, அந்த மூவ்மெண்ட் ஆஃப் த ஆப்ஜெக்ட், அதாவது கைனெட்டிக் எனர்ஜி மட்டும் வராது, மீதி எல்லாமே வரும் பாருங்க. H1 வரும், Q வரும், H2 வரும், பிளஸ் W வரும். அதே மாதிரி தான் Q அண்ட் W வந்து என்ன ஆகும், நெகட்டிவ். ஏன்னா ஏன் இதில் வந்து ஒர்க்கு வந்து பாசிட்டிவ், டர்பைனில் வந்து நெகட்டிவ், டர்பைனில் வந்து ஒர்க்கு வந்து பாசிட்டிவ், கம்ப்ரஸரில் வந்து ஒர்க்கு வந்து நெகட்டிவ்னு கேட்பாங்க. ஏன்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஏன்னா டர்பைனுங்கிறது என்ன பண்ணும்னா, டர்பைன் இஸ் எ டிவைஸ் விச் இஸ் யூஸ்டு டு கன்வெர்ட் ஹீட் எனர்ஜி இன்டு மெக்கானிக்கல் எனர்ஜி. ஹீட் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி தரது தான் டர்பைன். அப்போ வந்து ஒர்க்கு வந்து எதில் நடக்குதுன்னா டர்பைனில் நடக்குது. அதனால தான் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஒர்க்கு கிடைக்கிறதுனால இதுக்கு என்னன்னு போட்டிருக்காங்கன்னா டபிள்யூன்னு போட்டிருக்காங்க. ஆனால் கம்ப்ரஸரில் வந்து நம்ம ஒர்க்கை எடுத்துக்க மாட்டோம். இப்போ கம்ப்ரஸரை வந்து ஏரை ஷட் பண்ணி அதோட ப்ரெஷரை ரைஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன கிடைக்கும், அந்த ஆப்ஜெக்டை மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒர்க்கில் நடக்கும்போது, அதாவது இப்போ வந்து என்ன பண்ணணும்னா கம்ப்ரஸர் ரன் ஆகணும்னா நம்ம என்ன தரணும், கரண்ட் எனர்ஜி தரணுமா. ஸோ ஆனால் டர்பைன் ரன் ஆகிறதுக்கு நம்மளுக்கு கரண்ட் எனர்ஜி தர தேவையில்லை. எதை தந்தால் போதும், ஹீட் எனர்ஜி, அதாவது ஹீட் டிரான்ஸ்ஃபர் இருந்தால் போதும் டர்பைன் ரன் ஆகும்.
ஆனால் கம்ப்ரஸர் ரன் ஆகணும்னா நம்மளுக்கு வந்து கரண்ட் பாஸ் பண்ணும். அந்த கரண்ட் தான் ஒர்க்கு. ஸோ ஒர்க்கு கொடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா ஹீட்டு வந்து இப்போ கம்ப்ரஸர் ரன் ஆகிட்டே இருந்ததுன்னு என்ன ஆகும், அதை சுற்றி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா. ஸோ அதனால தான் என்ன பண்ணா ஒர்க்கை கொடுத்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபரும் வெளியே போகுது. நம்மளுக்கு ஃபைனலாக என்ன கிடைக்குது, அந்த ப்ராடக்ட்டுங்கிறது என்னது, ஹை ப்ரெஷர் ஏர். அதனால தான் பார்த்தீங்கன்னா Qலையும் என்னன்னு போட்டிருக்காங்க, மைனஸ் போட்டிருக்காங்க. W என்ன போட்டிருக்காங்க, மைனஸ் போட்டிருக்காங்க. அடுத்து நாசிலுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் வந்து நாசில் இருந்து கேட்பாங்க. ஸோ நாசிலுங்கிறது என்னன்னா, நாசில் இஸ் a device which is used to increase the velocity of the object by reducing the pressure. ஒரு ஆப்ஜெக்டோட வெலாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும் எது மூலமா, ப்ரெஷரை குறைக்கிறதுனால. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி அதிகமான, இப்போ என்னன்னு சொன்னேன், சிங்கிறது என்னது, கைனெட்டிக் வெலாசிட்டி என்னன்னா. ஆனால் நாசிலுங்கிறது என்னன்னு சொன்னேன், வெலாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு சொன்னேன்னா. அதனால இது மட்டும்தான் வரும். இங்கே பாருங்க, C1² / 2000 plus H1 equal to C2² / 2000 plus H2. ஏன்னா நாசிலுங்கிறோட முக்கியமான இம்பார்ட்டன்டான ரோல் என்னன்னா வெலாசிட்டியை மட்டும்தான் ரைஸ் பண்ணுறது. அதனால வெலாசிட்டி மட்டும்தான் வரும். Hங்கிறது ஃப்ளோ எனர்ஜி. அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு கொஸ்டின், ஒர்க்கு வந்து நடக்காது. ஏன்னா இதில் வந்து வர்றதை வந்து அப்படியே நம்ம என்ன பண்ணோம், மாற்றி தான் கொடுக்குறோம். எதுவுமே இதில் நம்ம பண்ணல. ஆனால் ஏன் Q வந்து 0 அப்படின்னா, இப்போ ஹீட்டான ஏர் வந்தாலும் நாசில் பட்டா அந்த ஹீட் வந்து என்ன ஆகும், ஹீட் இஸ் ஏ டிரான்சிஷன் எனர்ஜி. அதனால ஹீட் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு பரவும். ஆனால் இந்த இடத்துல வந்து நாசில் வந்து Q வந்து ஏன் 0னா, இன்சுலேட்டட் பண்ணியிருக்கோம். அந்த நாசில வந்து என்ன பண்ணியிருக்கோம், இன்சுலேஷன் பண்ணியிருக்கோம். அதனால ஹீட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகாது. அதனால Q = 0. ஸோ இதில் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, why the nozzle value of Q = 0 in steady flow energy equation கேட்பாங்க. எப்படின்னா, why the heat transfer value is 0 in nozzle in the equation of steady flow energy equation கேட்பாங்க. ஏன் இன்சுலேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து டைரக்டா இன்சுலேஷன். அதுக்கப்புறம் சென்ட்ரிஃபியூகல் பம்ப். சென்ட்ரிஃபியூகல் பம்புங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும், கிணத்துல யூஸ் பண்ணுவாங்க. இதுல இருந்து முக்கியமான கொஸ்டின் கேட்பாங்க. ஏன்னா கம்ப்ரஸருங்கிறதும் எல்லாம் பம்புங்கிறதும் ஒரே விதமாக தான் ஒர்க் ஆகும். ஆனால் பம்புங்கிறது என்ன பண்ணுன்னா, ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு வந்து ஒரு ஃப்ளூயிடையோ ஒரு ஆப்ஜெக்டையோ டிரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது தான் அந்த யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் தான் பம்ப். ஸோ பம்புங்கிறது ஒரு டிவைஸ் which is used to transfer the objects or fluids from one place to another place. ஸோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம பம்பை வந்து, அதாவது ஆப்ஜெக்டை வந்து பம்ப் பண்ணும்போது அதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, C2 அல்லது C1 அப்படின்னா என்னன்னு சொன்னோம், கைனெட்டிக் எனர்ஜி. அந்த கைனெட்டிக் எனர்ஜி வந்து அவங்க எப்பயுமே என்ன பண்ணிடுவாங்கன்னா நெக்லெக்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா நம்ம என்ன பண்ணோம்னா அதை பம்ப் பண்ணி அனுப்புகிறோம். ஸோ பம்பில் என்ன பண்ணோம், இப்போ லிக்விட் வந்து எவ்வளோ ஃபோர்ஸாக வரும் பம்ப் பண்ணால். ஸோ அதனால வந்து சீன கைனெட்டிக் எனர்ஜி வந்து நெக்லெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால கைனெட்டிக் எனர்ஜி போயிடும், ஹீட் டிரான்ஸ்ஃபர் இருக்காது, பர்டனும் நெகட்டிவாக இருக்கும். ஏன் பர்டன் நெகட்டிவாக இருக்கும்னா, பம்பு ஒர்க் ஆகணும்னா அந்த பம்புக்கு வந்து நம்ம என்ன தரணும், கரண்ட் சப்ளை தரணும். அந்த கரண்ட் சப்ளை ஆனது பம்புக்கு போகிறதுனால பம்பு வந்து ரன் ஆகுதா. அதனால ஒர்க்கை கொடுக்குறோமா, அதனால ஒர்க்குக்கு வந்து என்ன பண்ணுது, நெகட்டிவ். ஒர்க்கு நடக்கிறதுனால ஹீட் வந்து என்ன ஆகும், பம்பு ரன் ஆகுறதுனால என்ன ஆகும், ஹீட் ரெடியூஸ் ஆகுமா. ஸோ அதனால என்ன பண்ணுறோம், ஹீட் வந்து 0. இதில் வந்து ஏன் சி வந்து வரல அப்படின்னா, சீனா என்னன்னு சொல்லியிருந்தேன், மூவ்மெண்ட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். என்னன்னா இப்போ வந்து என்ன, அது பம்ப் பண்ணுறதுனால ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுதா. ஆனால் நம்ம அசம்ஷன் பண்ணிக்கிறோம், அசம்ஷன்ஸ் மூலமாக இந்த சியோட வேல்யூ வந்து என்னன்னு பண்ணிக்கிறோம், 0ன்னு வச்சுக்கிறோம். ஸோ அதனால் அந்த ஈக்குவேஷன் வந்து இதுவாக மாறுது. ஸோ இதில் வந்து என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா, CZ1 by 2000 equal to CGZ2 by 2000 plus W is for அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா ஆப்ஷன்ஸ் வந்து பாய்லர், கண்டென்சர், ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரஸர், டி சென்ட்ரிஃபியூகல் பம்புன்னு கேட்பாங்க. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் வந்து டி சென்ட்ரிஃபியூகல் பம்ப். ஸோ இதுதான் இது மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேவாங்க, தேங்க்யூ ஸோ மச்.